அளவில்லா அன்பு ஏசப்பா அன்பு, அது மாறாத அன்பு. ஏசப்பா அன்பு அளவில்லா அன்பு, ஏசப்பா அன்பு, அது மாறாத அன்பு. இந்த அன்பு போதுமே, இந்த அன்பு போதுமே, ஏசப்பா அன்பு போதுமே. ஆழமான காயங்களை ஆற்றிடும் அன்பு, தாயிலும் மேலாக நேசிக்கும் அன்பு. ஆழமான காயங்களை ஆற்றிடும் அன்பு, தாயிலும் மேலாக நேசிக்கும் அன்பு. பாடுவோம். இந்த அன்பு போதுமே, இயேசுவின் அன்பு போதுமே, என் நேசரின் அன்பு போதுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, இந்த செய்தியை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Lord, as we hear this message, please prepare our hearts, O God. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கண்ணும் கருத்துமாக நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. God, please strengthen our hearts so that we will listen to your word attentively. ஆண்டவரே எந்தவித ஆண்டவரே அப்பா வெளிப்புறமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் ஆண்டவரே அப்பா கவனமாய் உம்முடைய வார்த்தைகளை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரும் வார்த்தைகளை கேட்க கிருபை தாங்க ராஜா. God, I pray that Lord you will take away every distraction, so God, and we will listen to your word attentively and know what the Holy Spirit is trying to tell us. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. In Jesus name we pray, O God. Amen. Praise the Lord. வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Take your Bible and just follow the scriptures as I read the scriptures. வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது கவனமா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு இடைபடுவார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆகார். The title of my message today is Hagar. Take the Bible to Genesis chapter 16 verse 1. ஆதியாகமம் 16வது அதிகாரம் வசனம் 1. ஆதியாகமம் 16 வசனம் 1. Let us turn our Bibles to Genesis chapter 16 verse 1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். But Sarai and Abram had no children, so Sarai took her maid, an Egyptian girl named Agar. இந்த முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே இந்த அதிகாரம் தேவ ஜனமே, இந்த அதிகாரம் முதல் 3 வசனம் என்னுடைய உள்ளத்தை மிகவும் தாக்கியது. When I was reading this chapter, this first verse really touched my heart. அந்த முதல் 3 வசனங்கள் என்னை மிகவும் தாக்கியது. அந்த 3 வசனத்திலிருந்து என்னால் கடந்து போகவே முடியல. The first 3 verses of this chapter really touched me and I couldn't move any further from those verses. திங்கட்கிழமை காலையிலே நான் இந்த 16வது அதிகாரத்தை வாசித்தேன். அன்றிலிருந்து நான் தியானித்துக் கொண்டு இருக்கிறேன். On Monday morning I started reading this chapter and since then I've been meditating on this word. இந்த நாள் செய்தியை கொடுக்கும்போது கூட என்னால தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி எனக்கு அழுகதான் வருது தவிர என்னால முழுமையா பேச முடியுமான்னு கூட இப்ப எனக்கு தெரியல. While I'm giving this word right now, I'm filled with the presence of God and I'm tearing up. I don't even know if I will be able to give the word. காரணம் அவ்வளவு பயங்கரமான நிறைய நமக்கு ஆண்டவர் கருத்துக்களை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த 3 வசனத்திலே வைத்திருக்கிறார். Reason being, God has given many instructions in just these 3 verses. நல்ல கவனமா கேளுங்க. Please listen carefully. இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம். Let us read the second verse. அந்த வசனத்தையும் வாசிச்சாதான் நமக்கு செய்தி புரியும். We will be able to understand the message only if we read the verse as well. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை
அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். So Sarai said to Abraham, "Now behold, the Lord has prevented me from bearing children. Please go into my maid. Perhaps I will obtain children through her." And Abraham listened to the voice of Sarai. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். This verse, it is very apt to all our situations, to all our lives. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சில நேரத்திலே இந்த பாதையை கடந்து வந்திருப்போம். Each one of us have definitely gone through this path in our lives. சாராய் சொல்றாங்க, பிள்ளை இல்லாதிருக்கிறேன். Sarah is telling, "Now behold, the Lord has prevented me from bearing children." முதல் வசனத்துல அவங்க நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேன் அப்படினு சொல்றாங்க. So she is telling that I am without any children. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேலை இல்லாம இருக்கும், ஊழியம் இல்லாம இருக்கும், இல்ல வருமானம் இல்லாம இருக்கும், நமக்கு சுகவீனமா இருக்கும், நம்ம பலவீனமா இருப்போம். In our lives also we may be without job, we may be without ministry, we may be without proper good health. நான் சொல்றது எம்ப்டினஸ், கம்ப்ளீட்டா ஒண்ணுமே கிடையாது, நாளைக்கு என்னன்னு நாளை வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையை குறித்து நான் சொல்றேன். I'm talking about situations where we are not sure about what tomorrow is holding for us, a complete emptiness. விஸ்வவாணி ரேடியோ நிகழ்ச்சியிலிருந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு விதவை 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க அடுத்த மாதம் வாடகை கொடுக்க பணம் இல்லை. வீட்டில் ஓனர்ஸ் அவங்கள திட்டினாங்க. அந்த 3 குழந்தைகளும் அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த சூழ்நிலையை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. There's a channel called Vishwavani, and in that somebody has called in for a prayer request, and they said that there's a widow in a particular village who has 3 children, and she's unable to pay her rent and unable to eat, and the people are the landowner is coming over her. Therefore she with her children have committed suicide. I'm talking about situations as such. ஒருத்தர் சொல்றாங்க, அக்கா நான் எவ்வளோ வேலை தேடுறேன்க்கா, நான் முழு முயற்சியோடு தேடுறேன்க்கா வேலை, நான் உண்மை உத்துவமா இருக்கிறேன்க்கா, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், ஆனாலும் எனக்கு வேலை கிடைக்கல என்று அந்த சூழ்நிலையை குறித்து நான் சொல்றேன் உங்ககிட்ட. I'm talking about situations where a person came and told me, "Sister, I'm searching for a job wholeheartedly, I'm trying my best to getting a job, but I'm not getting any job." I'm talking about those kind of situations. அந்த மாதிரி சூழ்நிலையை பத்தி நான் சொல்றேன். ஒரு சர்ச், ஒரு பாஸ்டர் ஒழுங்கா உண்மை உத்தவமா இருக்கிறாரு, பரிசுத்தமா இருக்கிறாரு, பைபிள் வாசிக்கிறாரு, எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறாரு, ஆனா அவர் சர்ச்சில் ஆத்துமாக்களே இல்ல, ஒரு ஆத்துமா காக்கா கூட இல்ல. அந்த மாதிரியான ஒரு வெறும் சுவரை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த சிச்சுவேஷனை குறித்து நான் சொல்றேன். I'm talking about a pastor who is faithfully doing his job even if it's little, and he's sitting inside his church praying for people, but yet he doesn't have even one soul sitting in his church, not even a crow. And I'm talking about those kind of situations. நல்ல கவனமா கேட்டுங்க. ஆபிரகாம் தன்னுடைய ஊரை விட்டு வரும்பொழுது அவருக்கு 75 வயசு. When Abraham left his place, his city, he was 75 years old. ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய மனுஷனாக்குவேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆசையா வராங்க. So God is promising Abraham, saying, "I will make you into a great nation." So Abraham is receiving those promises and coming out with great excitement. அக்கா அங்க இப்போ அவங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது, இப்போ நான் பேசிட்டு இந்த 16வது அதிகாரம் நம்ம படிக்கும்பொழுது 10 வருஷம் அவங்க இருந்துட்டாங்க கானான்ல. 10 வருஷம் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. So now when we are reading this chapter, and in this particular chapter they are already in Canaan for 10 years. இந்த டைட்டிலே நான் கொடுத்திருக்கிறது, how do you handle Hagar? உங்க வாழ்க்கையிலே ஆகாரை நீங்கள் சமாளிப்பீர்கள். இதுதான் இந்த நாள் டைட்டிலோட அர்த்தம். Today the title which I have chosen for this message is, how are you going to handle Hagar? And this is what we are going to talk about today. ஒண்ணும் இல்லாத சூழ்நிலையில பயங்கரமா சூன்யமா இருக்கிற இந்த நேரத்துல நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்த போறோம் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் பார்ப்போம். So we are going to see today how we are going to handle the situation in our life where we have nothing, complete emptiness. 10 வருஷம் ஜெபம் பண்றாங்க, 10 வருஷம் பைபிள் படிக்கிறாங்க, 10 வருஷம் ஆண்டவரோடு இருக்கிறாங்க, 10 வருஷம் வர்ஷிப் பண்றாங்க, 10 வருஷம் பயங்கரமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் ஆகார் தன்னை பார்த்து, நான் மலடி,
எனக்கு இனிமேல் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்குறாங்க. So they have been in that place for 10 years. They are worshipping the Lord, they are trusting in Him, and it's been going on. But suddenly after 10 years, one day, Sarah looks at herself and says, I am barren and I have no children. தேவ ஜனமே, ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வந்த பிறகு பின்னால திருப்பி கூட போக முடியாது. பாதி சமுத்திரத்துல நீங்க இருக்கிறீங்க, பின்னால திருப்பி கூட போக முடியாது, முன்னால போக முடியல. அந்த மாதிரியான சூழ்நிலையை குறித்து நான் சொல்றேன். My dear children, sometimes we will come into our life where we are almost in the middle of the sea and there is no turning back and we will not know what to do further. These are the kind of situations I'm talking about. பார்க்கும் பொழுது அந்த வீட்ல ரெடியா ஒரு சாய்ஸ் இருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வருது bad choice. So we see here that in that house there is a choice that was ready in their house. இது சாராய் வந்து அவங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க வந்து பயோடேட்டா அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க வந்து ரெஸ்யூமேஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க வந்து ஃளைட் பிடிச்சு எங்கேயும் போக வேண்டாம். அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரெடியா ஒரு சாய்ஸ் அங்க இருக்கு. அவங்களுடைய ஒரு குருவி போல அந்த இடத்துல வாயை மூடிட்டு ஒரு குருவி அந்த இடத்துல இருக்குது. அதுதான் ஆகார். So there is no need for Sarai to go out of her house to send biodata or do something to fix that problem, but there was a solution, a choice that she had that she can make, which was right there inside a house sitting, and that was Hagar, a bad choice. அவங்க பாருங்க, அவங்களுடைய எவ்வளவு ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அவங்க சொல்றாங்க அந்த இரண்டாவது வசனத்துல, கர்த்தர் எனக்கு, அவர் என்ன போட்டிருக்கு, கர்த்தர் சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். So here in this verse we are seeing, so Sarah said to Abraham, now behold, the Lord has prevented me from bearing children. இது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். கர்த்தர் அடைத்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க வந்து ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் பல அவர்களுக்கு முன்னால் வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், எப்படியாக எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி ஆண்டவர் காத்தார், எல்லாவற்றையும் மறந்து என் கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. She is making a terrible statement here, saying the Lord has prevented me from bearing children, forgetting all those things that God has given her, the promises that He has given them, and the way He has protected them all through these days, but yet she is making the statement. போய் அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட பேசுறாங்க. நல்லா கவனமா கேளுங்க. கணவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன அடைத்திருக்கிறாரு, ஆகையால நீங்க வந்து ஆகாரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை அதுல கூட அவங்களுக்கு ஒரு டவுட், ஒருவேளை இந்த ஆகார் மூலமாக எனக்கு ஒரு சந்ததி பிறக்கும் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லும் பொழுது ஆபிரகாம் உடனே ஒப்புக்கொள்கிறார். So she's going to her husband Abraham and saying, please go into my maid. Perhaps even here she is not very sure about it. Perhaps I will obtain children through her, and even Abraham listens and obeys. இந்த இடத்திலே நான் பயங்கரமான இருதயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கள்ளமும் பயங்கரமான சுயமும் மாம்சமும் நிறைந்த இந்த இருதயம். Here I want to speak about heart, the hard-hearted and the heart full of flesh. எரேமியா 17:9. Let us turn our Bibles to Jeremiah. எரேமியா 17:9. Chapter 17, verse 9. எரேமியா 17:9. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Chapter 17, verse 9. The heart is deceitful above all things, yes, and desperately sick. Who can understand it? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அல்லேலூயா. அந்த பயங்கரமான இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். The only person who understands such a deceitful heart is our God. ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல அந்த பெரிய டிசிஷன் எடுக்கும்போது, இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, பழைய பிஸ்னஸ் அப்படியே விட்டுடணுமா, இன்னொரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு அவங்க வந்து முடிவு எடுக்கும் பொழுது அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. So when the husband and wife are taking a decision, such as if they have to start a new business or if they have to close the current business, they did not ask God, inquire the Lord. அவங்க தங்கள் நீதிமொழிகள் 3:5 அழகாக சொல்வதை போல தங்களுடைய சுயத்தினாலே அந்த முடிவை எடுக்கிறாங்க.
So as it says in Proverbs chapter 3 verse 5, they were leaning on their own understanding. அவங்க அந்த முடிவை பயங்கரமா, உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நீ வை என்று நீதிமொழிகள் 3:6 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. Proverbs 3:6 says, commit your ways unto the Lord, but they did not do that. பயங்கரமாக இதில் ஆபிரகாமை நாம் பார்க்கும்பொழுது, ஆபிரகாம் நீங்களுமா, ஆபிரகாம் நீங்களுமா என்று சொல்லி நான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வாயை திறந்து நான் சொன்னேன். So when I was reading that verse, I opened my mouth and I saw myself saying, Abraham, even you are doing this? ஏனா அவர் உடனே உங்க உள்ளத்துல ஆழத்துல உங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன் இருந்தாதான், ஒரு பயங்கர சோதனை இருந்தாதான், வைஃப் சொன்ன உடனே அவர் எந்தவித பதிலும் இல்ல, அந்த வேதத்துல போட்டிருக்கிறது அவர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஆபிரகாம். So only if we have a temptation somewhere deep inside our heart is when we will not defend or we won't say anything back. We see here Abraham doesn't say anything back to Sarai but immediately accepts her request. பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆண்டவர் 15வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல அவர் சொல்றாரு, இதே சாராய் சொன்ன அதே வார்த்தையை ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே. So we see that Abraham says the same thing that Sarah told here in Genesis chapter 14 verse 2. 15 Genesis 15 சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே அப்படினு சொல்றாரு. So here in chapter 15 verse 15 he says, but you will die in, he says, I have no children, Lord. So அவர் கேக்குறாரு, இந்த எலியேசர் தான் எனக்கு என்னுடைய அடுத்த சந்ததியா அப்படினு கேக்குறாரு. So he's asking God, is Eliezer my descendant? Is he going to come after me? So ஆண்டவர் ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இல்ல உன் மூலமாக தான் ஒரு சந்ததி வரப்போகுது. ஹalleluya. But God is telling, no, I am going to bring children from you, descendants from you. மூலமாக சாராய் மூலமாக தான் வரப்போகுது என்று ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல மிகவும் தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு. God is telling very clearly in Genesis chapter 15, I am going to give you descendants. It's going to come through you and your wife Sarai. நீ வானத்தை பாரு, நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு, உன் சந்ததி அப்படி இருக்க போகுதுன்னு சொல்றாரு. So God is telling, look at the stars, are you able to count them? Your children and your descendant is going to be that way. ஆனா அதெல்லாம் காத்துல விட்டார் ஆபிரகாம். But he forgot all those promises. எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க மனைவி சொல்லும் பொழுது அவர் உடனே இசைந்தார், உடனே ஆகாரிடம் அவர் சேர்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். But he forgot all those promises and immediately he listens to Sarah and goes to Hagar. மூன்றாவது வசனம் நம்ம கவனமா கேட்கணும், வாசிக்கலாம். ஆதியாகமம் 16 3வது வசனம். So the third verse we are going to listen carefully. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு, இதுல ஒரு ஸ்டேட்மென்ட், எல்லாம் ஜட்ஜ் ஒரு ஸ்டேட்மென்ட் மாதிரி கொடுப்பாரு பாருங்களா, அந்த மாதிரி இந்த 3வது வசனம் அவங்க கடைசியில எடுத்த பயங்கரமான முடிவு. சாராயும் ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு. So here we see that it's like a statement that is given by the judge in a court. It says, after Abraham had lived 10 years in the land of Canaan, ஆபிரகாம் மனைவியாக சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். Abraham's wife Sarai took Hagar the Egyptian, her maid, and gave her to her husband Abraham as his wife. இந்த 3வது வசனம் பயங்கர ஒரு ஸ்டேட்மென்ட். 1-2 வசனத்தையும் சேர்த்து நமக்கு என்ன நடந்ததுன்னு கிளியரா கொடுக்கறாங்க. ஒரு புல்லட்டின் நியூஸ் மாதிரி அது. So it's like they are joining both the verses 1 and 2 and they are making a statement there and finishing the entire story in just one verse. Hallelujah. Catastrophe, பயங்கரமான breaking news. Yeah, it's like a breaking news. Hallelujah. Hallelujah. தேவ ஜனமே, இந்த பயங்கரமான இந்த ஆபிரகாமுடைய இருதயத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் 2 வருடத்திற்கு முன்பாக ஐசியூ வார்டில் அட்மிட் செய்திருந்தார்கள். அது சனிக்கிழமை நைட்டு. So 2 years back I was admitted in the ICU ward on a Saturday evening. அன்றைக்கு என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி விட்டு வீட்டுக்கு வந்த பொழுது நடு ராத்திரி 11:30 மணிக்கு எனக்கு வலி வந்தது. பயங்கரமான வலி. என்னுடைய பிபி ஹையா ரேஸ் ஆகி என்னை மாடியிலிருந்து ஒரு தூக்கிட்டு வர சூழ்நிலையில தான் என்னை கொண்டு போய் ஐசியூ வார்ட்ல சேர்த்தாங்க. I had just celebrated my birthday and after my birthday I immediately got the pain at midnight and they had to carry me because of
pain. I was going through a lot of pain. அந்த ராத்திரி ஐசியூ வார்ட்ல அநேக காரியங்களை நான் பார்த்தேன். And in that night I saw many things in the ICU ward. பாருங்களா, ஒரு பிரீச்சர் என்னுடைய வலியை கூட நான் மறந்துட்டேன். அந்த ஐசியூ வார்ட்ல என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். So on that day I didn't even look at my pain. As a preacher I was looking at the things that were happening around. மறுநாள் சண்டே ஆக்சுவலா நான் சர்ச்சில் ப்ரீச் பண்ணணும். It was Sunday the next day and I had to be in church. நான் ப்ரீச் பண்ணணும். And I had to preach that day. ஆனா நான் பெட்ல இருக்கறனால நைட் மிட் ஹாஸ்பிடல் லாபில உட்கார்ந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க மெசேஜ். Since I was in the hospital, my husband sat in the lobby and he was in the hospital lobby and he was preparing for the message. நிறைய கிறிஸ்டியன் நர்சஸ் இருந்தாங்க அந்த இடத்துல. There were many Christian nurses in that place. ஒரு நர்ஸ் அவங்க டியூட்டி ஆக்சுவலா 6-7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும். 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போலாம். அவங்க நைட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய வீட்ல இருக்கவங்ககிட்ட, நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும் இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். So there was a nurse who had to log out by 6-7 and she kept talking on the phone with her family saying we need to go to church tomorrow. காலையில வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. Till morning she was talking on the phone. அவங்க குழந்தையோடு பேசுறாங்க. She's speaking to her children. And morning பார்க்கும் பொழுது ஒரு 7 மணிக்கு நான் பார்க்கறேன் அவங்க அங்க தான் இருக்காங்க. Morning around 7 a.m. I'm watching and she's still there. நர்ஸ் அவங்கள ரிலீவ் பண்ற நர்ஸ் வந்துட்டாங்க ஆக்சுவலா. Actually the person who has to replace her after the next shift nurse has also entered. ஆனாலும் அவங்க ஒரு துரிதமா அவங்க ஒரு அவசரமா ஐயோ நான் சர்ச்சுக்கு போறேன்னு போற மாதிரி தெரியல. But she doesn't look like she has to immediately go to church or she has to leave the hospital. ஆக அவங்க இருதயத்துல ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க என்னால முடிஞ்சா நான் சர்ச்சுக்கு போறேன். So she has already decided in her heart saying if I am able to go to church I will go. 8 மணி பார்த்தேன் அவங்க அங்க தான் இருந்தாங்க. I saw at 8 a.m. she was still there. அப்பொழுது நான் அவர்களை கூப்பிட்டு நான் கேட்டேன், இங்க எத்தனை நீங்க கிறிஸ்டியன் நர்சஸா இருக்கீங்க அப்படினு நான் கேட்டேன். So I called her and asked her how many of you all are Christians here. நான் பாஸ்டர் அம்மா என்று சொல்லி கேள்விப்பட்டோனே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட் கொடுத்தாங்க. நான் பேசும்போது கவனமா கேட்டாங்க. நிறைய கிறிஸ்டியன் நர்சஸ் அங்க இருந்தாங்க. So when she came to that I was in ministry and I was serving the Lord, she all gave me a special attention there. And நான் சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ போகவே முடியாது சிஸ்டர் என்று சொன்னார்கள். So I started speaking and they were listening to me. I asked them, will you not be able to go to church at all? They said, no sister, we will not be able to go. நான் சொன்னேன், உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆராதனை நான் நடத்துறேன். நான் பக்கத்துல ஒரு செல் நடத்துறேன், நீங்க வாங்க, கண்டிப்பா நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு போகணும் என்று சொல்லும் பொழுது நான் கண் முன்னாலேயே பார்த்த அந்த நர்ஸ் சிஸ்டர் அவங்க அவ்வளவா பிரயாசம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. I told them I will conduct a separate service for you and so that you will be able to participate in the worship as well, but the sisters the sister didn't look like they were very much happy about it. சில நேரத்துல நம்மளுடைய இருதயத்துல நம்ம ஒரு முடிவு பண்ணணும். ரூத்தை போல நான் என்னுடைய மாமியார் நவோமியை விட்டு நான் போக மாட்டேன், நான் இந்த ஆண்டவரை நான் பின்பற்றுவேன் என்று நம்ம ஹார்ட் டிட்டர்மின்ட் ஆகணும். அது வைராக்கியம் ஆகணும், உறுதியாகணும். Sometimes we need to make decisions firmly in our heart first, saying like Ruth, the way she made with Naomi, saying I will follow Naomi, I will not leave my mother-in-law. The same way we need to make determined decisions inside our heart. இந்த செய்தியின் மூலமாக நாம் இன்று கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன? What are we learning from this message? நான் இந்த மெசேஜ் சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லிட்டு நான் வரல. I'm not here to say something and give you all 4 points and leave. பயங்கரமான சூழ்நிலை, இருள் சூழ்ந்து இருக்கிற நேரத்துல நம்ம அந்த சூழ்நிலையை எப்படி தாண்டி போகணும்? When the situation is very terrible and when darkness is closing in, how are we going to go through that path? ஒரு ரெடி சாய்ஸ் இருக்கு நமக்கு. நீங்க ஒரு கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க, இன்னொரு அலையன்ஸ் ரெடியா இருக்கு, அந்த பையனும் ஓகே சொல்றான், அந்த வீட்ல இருக்கவங்க ஓகே சொல்றாங்க, ஒரு ரெடியா ஒரு அலையன்ஸ் கையில இருக்குது. அப்போ அந்த ரெடி அலையன்ஸ் அப்படியே ஆகாரை போல நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா உங்க வாழ்க்கையில? இல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி அந்த இருள் பாதையில நீங்க காத்திருப்பீங்களா? There is already a choice that's ready for us. For example, if they are waiting for an alliance, there is already a boy or an alliance who is ready and he is also okay with, and he's also said okay. Are you going to immediately say yes or are you going to wait through that path of darkness? நம்முடைய வாழ்க்கையிலே ஆகார் என்பது ஒரு பயங்கரமான ஒரு டெம்ப்டேஷன்.
ஆகார் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான ஒரு ராங் சாய்ஸ், நம்முடைய சந்ததியையே பாழாக்கும் பயங்கரமான சாய்ஸ். Hagar is a bad and a wrong choice. It's a temptation that is coming in our lives, and if we accept that Hagar and make that wrong choice, our entire descendant and our inheritance will be spoiled. அல்லேலூயா. 10 வருஷமான பிறகு கூட இப்படி ஒரு சோதனையா? They are thinking after even 10 years, Lord, what is this temptation in our நான் lives? நம்பி வந்தனே ஆண்டவரே. God, I believed in you and I came. என் உறவு எல்லாவற்றையும் நான் விட்டு வந்தனே என்று சொல்லி கணவன் மனைவியாக அந்த நேரத்தில் அந்த இடத்துல அழுத்திருப்பார்கள். Maybe they would have cried to the Lord saying, Lord, I've left everyone and we have come depending on you. நான் இந்த வசனத்தை அப்படியே தியானம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த 3வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. 10 வருஷம் கானானில் இருந்தார்கள், 10 வருஷம் என்னோடு பேசினார்கள், 10 வருஷம் ஆபிரகாம் என்னோடு கொஞ்சினான், 10 வருஷம் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசினான் என்று ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. While I was meditating on this word, God showed me the 3rd verse. Abraham had lived 10 years in the land of Canaan. Abraham walked with God for 10 years. Abraham spoke to God every day for 10 years. God is making me see, and he showed me that verse. ஆண்டவரே தெரியாத ஆபிரகாம் இல்ல, பின்வாங்கி போன ஆபிரகாம் இல்ல, ஆண்டவரோடு தினம் பேசிக் கொண்டே இருக்கிற ஆபிரகாம். Abraham was by then speaking to God every day. He was not backslidden. He was not in a position where he didn't know God, but he was speaking to God every day for those 10 years. இப்படியும் நடக்குமா? Will it happen even this way? அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒன்றை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். என்னுடைய மாம்சம் சொல்ல வேண்டாம்னு சொல்லுது, ஆனா இந்த சாட்சியை பகிர்ந்து கொள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். I would like to share a testimony. I'm compelled in my spirit, though my flesh says no. கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரோடு கிட்டத்தட்ட 10-15 வருடம் நாங்கள் நடந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கை பூஜ்யமாக மாறியது. After we had walked with God for 10 to 15 years, our life turned into a zero. It became nothing. நாங்கள் grocery stores-ல நாங்கள் எங்களுடைய கார்ட்ல கடன் வாங்கி எங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட வேண்டிய சூழ்நிலை, 1 முட்டை 2 முட்டை 3 முட்டை என்று கடன் ஏறிக்கொண்டே போகிறது. We were pushed into a situation where we had to use our credit card and take debt and feed the children of our school, and the amount on the credit card was increasing every month. கூனி குறுகி போனேன். ஏன்னா விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசின என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பயங்கரமான சூனியம். We had spoken about faith for so many years, but that time was a situation after 10 to 15 years we were completely broken and we didn't know what to do. மிகவும் வேதனையாக இருக்கும் ஊழியக்காரரோடு நான் பேசுகிறேன். I'm talking to the men and women of God who are going through a difficult path. ஊழியத்திற்காக வர உங்களை ஒப்புக்கொடுத்தவர்கள் தயங்கி கொண்டிருப்பவர்களோடு நான் பேசுகிறேன். I'm speaking to you all who are worried about submitting your lives to God. வாலிப சகோதரனோடும் வேலை இல்லாமல் தவிக்கும் ஒவ்வொருத்தரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த நாளிலே. I'm speaking to you brother and sister who are waiting for a job. எந்த சூழ்நிலை கர்த்தர் இருளான ஒரு பாதையிலே நம்மை கொண்டு போகும் பொழுது அந்த பாதையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கும், நம்ம சப்மிட் பண்ணணும் அந்த பாதைக்கு. No matter what difficult or dark situation you are going through right now, we need to submit to God there. Hallelujah. Hallelujah. ஒரு வருஷம் ஆச்சு, பயங்கரமா அந்த கிரெடிட் கார்டு ஃபுல்லா ஆகி ஓவர்ஃப்ளோ ஆனோனே பாலா, வேர் இஸ் பாலா சாம்சன், வேர் இஸ் பாலா சாம்சன் என்று போன் வர ஆரம்பித்தது. So after a year when the amount started increasing and we couldn't pay it back, we started getting calls from the company. ஒரு நாள் நான் என்னுடைய ரூம்ல உட்கார்ந்திருந்த பொழுது அந்த ஃபோன் கால் பேசின சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அவர் நிறுத்தல, அரை மணி நேரம் என்னோடு பேசினார். So the sales executive who was asking for money called us and he was talking to me for a half an hour. நான் உங்களுடைய ரெக்கார்டை பார்க்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு கிளையண்டா நீங்க இருக்கீங்க, ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் கிளையண்டா இருக்கீங்க, இந்த 2 வருஷம் உங்க வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னு என்ன கேக்குறாரு அவரு. He is questioning me, asking, your record has been very clean for the past 2 years, past 2 years, what has been happening to you past 2 years? உலகத்துல இருக்கவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இங்க தான் நான் ஒரு ஆகார பத்தி பேச விரும்புறேன். So here, this is where I would like to talk about Hagar. You know what the people of the world ஆகார், இங்க தான் நான் ஆகாரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். This is where I'm going to talk about Hagar. அவர் சொன்னாரு, நீங்க எப்படி தீர்க்க போறீங்க, ஒரு வழி இருக்கு,
கடன் கொடுக்க ரெடியா ஆள் இருக்கிறாங்க, கடனை அடுக்க இன்னொரு கடன். So he was telling, how are you going to manage the situation, sister? But there is another person who is ready to give you debt. இப்படியாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியே இருக்கு. கார்டு ஃபுல்லா ஆயிருச்சுன்னா அவங்களை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பேய் ரெடியா இருக்கிறான். So someone is ready to give a debt to actually clear a debt. There is a financial company who's ready, who's like a devil who's trying to give people and put them into more debts. Then the Agar which comes to tempt you, உங்க வாழ்க்கையில நுழைந்து உங்களை சோதிக்க வரும் ஆகார். அந்த நாள்ல அந்த ஃபோன் கால் வைக்கலாம். அவரு எனக்கு பயங்கரமான உள்ளத்துல, நான் ஒரு பெரிய எக்ஸ் சிட்டி பேங்கர், நான் ஒரு பெரிய வங்கியில வேலை செய்தவள், என்னோட இவ்வளவு இவர் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாரு. But I felt very bad because he was speaking to me for half an hour and I was thinking, I am an ex-executive I was an ex-executive in Citibank and he is giving me instructions now. And அந்த ஃபோன் நீங்க வந்து சொல்லுங்க எப்படி நீங்க கட்ட போறீங்க, நீங்க சொல்லுங்க, நான் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் கேக்குறாரு. So he is asking me for a statement saying, tell me when are you going to pay this. தேவ ஜனமே, நான் கர்த்தருடைய சமூகத்தின் முன்பாக நின்று நான் பேசுகிறேன். போனை கீழே வைத்துட்டு அரை மணி நேரம் நான் அழுதேன். So I'm here, people of God, I'm telling you, I kept the phone down and I cried for half an hour. என் மகள் வந்தால் என் முன்பாக, இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கவதா என்னுடைய மகள், என் மகள் என் முன்பாக வந்தால், ஏற்கனவே அவ ஒரு பெரிய கம்பெனியில வேலை செய்துட்டு இருந்து ராஜினாமா பண்ணிட்டு அவ இப்ப எங்களோட வேலை செய்துட்டு இருக்கா. ஆக யாருக்குமே சம்பளம் கிடையாது. So by that time my daughter who's translating here resigned her job as well and she was also working with us, so none of us in our family were working. நான் சொன்னேன் இப்படியே சொன்னேன், நானு நம்மளுக்கு வேற எந்த சோர்ஸுமே தெரியல, நீ வேலைக்கு போ, இந்த பயங்கரமான சூழ்நிலையா இருக்கு, என்னை கூப்பிட்டு அவங்க இப்படி கேட்கறாங்க என்று கதறி அழுதேன். 15 வருடம் பெரிய பெரிய க்ரூசேட்ஸ்ல, பெரிய கான்ஃபரன்சஸ்ல, கேம்ப் மீட்டிங்ஸ்ல பேசின நான் அன்று உடைந்து அழுதேன். So this is so I told her, you go back, find a job and you go back, we cannot handle this situation. Me who had spoken in big camps and big crusade meetings, I broke down that day and I cried. அழுதேன். I cried. என் கணவரை கூப்பிட்டு அழுதேன். I called my husband and I cried. ஒரு பதில் யாருமே சொல்லவே இல்ல. No one answered and said anything to me. ஆனால் ஒரே ஒரு காரியம் தேவ ஆண்டவர் செய்ய கிருபை செய்தார். கிருபை 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 கிருபை. But there was one thing that God did, the grace of God, the grace of God. கடன் நாங்க வாங்கல. We did not take a debt. எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது என்னுடைய போன்ல. I received a message in my phone. எப்ப ஆகார அனுப்பணும்னு சாத்தானுக்கு தெரியும். The devil knows when to send Hagar in your life. Hallelujah. ஒரு மெசேஜ் ஃபைனான்ஷியல் கம்பெனில வந்தது, உங்களுக்கு எவ்வளவு lakhs rupees வேண்டுமானாலும் நாங்க தர ரெடியா இருக்கிறோம். So the message said, no matter how much money you need, we are ready to give you. A financial company had sent it. delete பண்ணிட்டேன். I immediately deleted that message. ஜெபித்து கொண்டிருந்தேன். I was praying about it. Hallelujah. நானும் என் கணவரும் ஜெபித்து கொண்டிருந்தோம். My husband and I were praying. குடும்பமாக ஜெபித்து கொண்டிருந்தோம். As a family we prayed. உடனே வானத்துல இருந்து பணம் வந்துருச்சா? Immediately did the money drop down from heaven? அப்படிலாம் நடக்காது. It doesn't happen that Hallelujah. way. இருதயத்தை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். God will position our heart for the blessing. அடுத்தது ஆண்டவர் கொடுக்க போற ஆசீர்வாதத்துக்கு உங்க கை ரெடியா இருக்கா, ஓட்ட கையான்னு ஆண்டவர் ரெடி பண்ணுவார். God will prepare your hands and your heart to see if the money which he's going to give you is going into a right hand or a hand with holes. Hallelujah. நாங்க அந்த கிரெடிட் கார்டு கட்ட வேண்டியது 10,000 20,000 இல்ல, சில லட்சம், 1 லட்சத்துக்கு மேல நாங்க கட்டணும். The debt which we had with the company was not a few thousands but was a lakh. more than a lakh. More than a lakh. அப்பொழுது ஒரு நாள் அந்த ஒரு வாரத்திற்குள் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் நான் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு மொபைல்ல ஒரு மெசேஜ் வந்தது. So in the next few days as I was sitting in the car, I received a message. அந்த மெசேஜ் என்னால மறக்கவே முடியாது. I can never forget that message. உங்க பேங்க்ல இவ்வளவாக பணம் வந்தது, என்ன லட்சத்துக்கு மேல ஒரு அருமையான சகோதரி எங்களுக்கு போட்டிருந்தார்கள். A dear sister had credited money and we received the message saying your account has been credited with many lakhs. அவங்க பேரு சுவாதி தேடா, மறக்கவே முடியாது. சுவாதி தேடா யாருன்னு கூட தெரியாது எங்களுக்கு. அவர்கள் சொன்ன, அக்கா எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி, அப்போ என் கணவர் சொன்னாரு, தப்பா போட்டாங்களோன்னு பாருமா,
என்று சொல்லி நாங்க உடனே அவங்களுக்கு இவ்வளவு லட்சங்கள் நீங்கள் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, அக்கா அது உங்களுக்கு தான் என்று அவர்கள் சொன்னார்கள். Her name is Swati Teda and I can never forget her. She said, Akka, please pray for me. And immediately my husband told me, please check it once whether it is for us or it's by mistake. So I immediately messaged her saying, Swati, we have received this much of amount from your account. Is it true? She said, yes, it was me who transferred. கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Our God is a God who is powerful and is almighty who to deliver us. கார்ல உட்கார்ந்துட்டு பைத்தியம் மாதிரி கத்துறேன். நான் என் மகனை பார்த்து சொல்றேன், ஜோஷுவா பாரு இவ்வளவு பணம் வந்துருச்சு, ஷாலினா பாரு இந்த கிரெடிட் கார்டுல இருந்து ஆண்டவர் விடுவித்தார். கிரெடிட் கார்டுல இருந்து ஆண்டவர் மாத்திரம் விடுவிக்கல, எங்க கரங்கள்ல எல்லாம் மீதி பணம் இருந்தது. ஹalleluya, hallelujah. I was so excited and I couldn't control myself. I told my children, see, God has given us the amount that so that we can completely cancel these debts. And not only for the debt he gave money, even after beyond that he gave us money to keep in our hands. அதுல ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, அந்த கிரெடிட் கார்டு கம்பெனி சொல்றாங்க, நீங்க கார்டை க்ளோஸ் பண்ணாதீங்க, நீங்க வச்சுக்கங்க, நீங்க குட் கஸ்டமர். The thing about the testimony is the card company told us that please do not close the card, keep it open because you are a good customer. லோடு நான் பேசுகிறேன். I'm speaking to you all. இது ஒரே ஒரு சின்ன டெஸ்டிமனி தான். It is just a small testimony. வாழ்க்கையிலே अनेक பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்து வர தேவன் கிருபை கொடுத்தார். God gave us the grace and he was with us when we went through the Shiro Revival Church ல நின்று கொண்டு இந்த செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். We are standing here in Shiro Revival Church and giving you this message. Hallelujah. ஆபிரகாமும் சாராளும் இருந்த அந்த சூழ்நிலை போல எத்தனை பேர் நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் நீங்கள் அலைப்பாய்ந்து இருக்கிறீர்களோ எனக்கு தெரியல. How many of you all are sitting right now like Abraham and Sarah and waiting about your future and don't know what to do during this dark paths and dark situations? ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தவறு செய்யாதீர்கள் என்று சொன்னால் தவறு செய்தால் ஆண்டவர் இன்னும் டிலே அதிகமாக்கி விடுவார். But there's one thing that I want to tell you, please do not make a mistake, because if you do a mistake your blessing will still delay. There is an easy remedy available, friend. There's an easy remedy available, easy credit available. People who are ready to give you, ரெடியா உனக்கு கடன் கொடுக்க ஆள் இருக்கிறார்கள். அந்த ஒரு பிசினஸ்ல தோல்வியானா கடனை வாங்கி இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது. இது ஆகார் உடைய ஸ்டெப். So if we have a loss in one business, they'll take debt and they want to start another business. That is not a solution to your problem. That is Hagar. உலகத்துல எல்லாரும் அப்படிதான் செய்றாங்க. Everyone in this world is doing the same. அப்ப நான் என்ன பண்ணணும்? But then what am I supposed to do? அது நான் பண்ணனே பயங்கரமான இருள கடந்து போணும். So you தனிமையில கடந்து போணும். That is ordained for you. அந்த பாதை உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. God has ordained that path for you. Need to go through that darkness path. You need to go through that lonely path. 86 வயசுல ஆண்டவர் ஆகாருக்கு ஆபிரகாமுக்கு இஸ்மேல் பிறந்தது. At the age of 86, God gave Ishmael to Hagar and Abraham. ஆதியாகமம் 17வது அதிகாரம் சொல்லுகிறது ஒரு பயங்கரமான ஒரு சைலன்ஸ். Genesis chapter 17 says that there was a great silence. ஈசாக்கு பிறந்த பொழுது பார்ட்டி வச்சாங்க. When Isaac was born, there was a big party. இஸ்மாயில் பிறந்தப்ப ஏதாவது பார்ட்டி பாத்தீங்களா? When Ishmael was born, did you see any party there? Hallelujah. தவறான ரிலேஷன்ஷிப், ஒன் நைட் ஒரு குழந்தை பிறந்துருது. Wrong relationships and a child is born just on one night stand. Hallelujah. அந்த குழந்தையை நீ என்ன பண்ணுவ? What are you going to do with that child? Hallelujah. Hallelujah. காயங்கள், ஸ்கார்ஸ், பயங்கரமா நீ செய்யற அடிதடி முடிவுகள்ல நடக்கும் பயங்கரமான காரியம், வேண்டாத திருமணம், ஏதோ அவசரமா செய்து விடுகிற திருமணங்கள், ஆண்டவருக்காக காத்திராமல் திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு லாக்டவுன் பீரியட்ல கூட என்கேஜ்மென்ட் பண்றாங்க, திருமணம் பண்றாங்க. அதனால ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிற காத்திருப்பு பத்தி தான் இன்னைக்கு நான் பேசுறேன். People don't want to wait for the lockdown to get over. They don't want to wait on the Lord. They are doing engagements and marriages even during the lockdown. I'm talking about waiting on the Lord, not taking the wrong decisions and wrong marriages and doing the wrong things and suffering for a long time. 86 வயசு இருக்கும்போது இஸ்மாயில் பிறந்தாரு. 99 வயசுல தான் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். அது நடுவுல ஆண்டவர் பேசவே இல்ல.
At the age of 86, Abraham is God is blessing Abraham with an Ishmael, but God is silent after that. And again, when he's 99 years of age, only God is again speaking நீ to ஒரு புது Abraham. பிசினஸ் ஆரம்பிச்சிட்ட, You're starting a new நீ business, ஏதோ ஒரு திருமணம் பண்ணிட்ட, so you have got married. ஆண்டவர் விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்ட, You have got married to someone whose God is not kept for அவங்க you. கிறிஸ்டியன் தான். She might be a Christian, ஆனா அந்த ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்டியனா, அது தேவ சித்தமா, நீ கேட்டியா? but is that Christian for you? Is it the will of God? ஹல்லேலூயா. ரெடியா? யோனா கப்பல்ல ஏறின மாதிரி கபால்னு ஏறி குதிச்சிடுறது எது ரெடியா இருக்குதோ? ஆகார். Just like how Jonah got into the cup and the boat and he wanted to escape, all of us are trying for such shortcut and short remedies. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு ஆண்டவர் இடைப்படட்டும். Let God speak to us today. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அன்பு போதுமே, ஏசப்பா அன்பு போதுமே.